வணக்கம். நான் ராம்சேட் பேசுகிறேன். Emperor Nero played the fiddle as Rome burned என்று ஒரு ஆங்கில பழமொழி பிரயோகம் உண்டு. அதன் பொருள், ரோமாபுரி தீப்பற்றி எரிகிற போது நியூரோ மன்னன் ஃபிடில் வாசித்தான் என்பதுதான் அதன் பொருள். நான் இன்றைக்கு அந்த பழமொழிக்கு பொருத்தமாக இருந்து வருவது போல் உணர்கிறேன். காரணம், நம்மை சுற்றி உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள், இன்றைக்கு வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கின்ற பூகம்ப அவலங்கள், ஐரோப்பாவில் வீசி வருகின்ற வெப்ப காற்று, மேற்காசியாவினுடைய போர் நிலை, ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வருகின்ற யுத்தம், உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சித்திரவதைகள், பாலியல் தொந்தரவுகள், சாலை விபத்துகள், தேவையற்ற சத்தங்களால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள், இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போனால் பொழுது போய்விடும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளையெல்லாம் தொடாமல் பழைய பாடல்கள் என்ற தலைப்பில் நான் உரையாற்றி வருகிறேன். என்னுடைய டாக்டர் என்னிடம் சொன்னார், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருக்கவே கூடாது. டோன்ட் லீட் a stressful life. Don't become a victim of stress. Basically, stress is the culprit for BP. Try to lead a peaceful life என்றார். நான் அவரோடு இன்டராக்ட் பண்ணேன். அவரிடம் சொன்னேன், இந்த அன்றாட நிகழ்வுகள், இவர்களுக்கு நாம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியவில்லை டாக்டர் என்றார். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு பெரிய இயக்கத்தின் தலைவரோ அல்லது உங்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மனிதர்களோ இருந்தால் நீங்கள் இது பற்றியெல்லாம் பேசலாம். நாம் இண்டிவிஜுவல்ஸ் இதற்கு ரியாக்ட் பண்ணவே வேண்டாம். வேறு வழி இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது பிடித்தமானதோ அந்த பிடித்தமானதன் மூலமாக மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய காரியங்களை மட்டும் செய்யுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னார். அது ஒரு வகையில் எனக்கு ஐடியலாகத்தான் தெரிந்தது. நெருப்பு வளையத்திற்குள் இருந்து கொண்டு நீங்கள் தென்றலின் சுகத்தை எப்படி தேடுவது? ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த நெருப்பு வளையத்திற்குள்ளிருந்து வெளியே வந்துவிட்டது போலவும், நாம் நிம்மதியாக வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது போலவும் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி கொண்டு என்னை மகிழ்வித்துக் கொண்டு அதன் மூலம் உங்களையும் மகிழ்விக்கின்ற ஒரு காரியத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். லார்ட் மெக்காலே என்கிற கல்வியாளர் சொல்வார், it is not necessary for my happiness to be elected to parliament, but it is necessary for my happiness to possess the conscience of having done what is right to the best of my knowledge என்று. நான் சந்தோஷப்பட வேண்டுமானால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்கிற தேவையில்லை. என் மனதுக்கு, என் மனச்சாட்சிக்கு எது சரியென்று படுகிறதோ
அதை மட்டும் செய்தாலே போதுமானது என்று சொல்வார் அந்த கல்வியாளர். அதுதான் எனது கொள்கையாகவும் இருக்கிறது. இன்றைக்கு பழைய பாடல்களை அதனுடைய இசை நேர்த்தியை பேசுவதை தவிர்த்து இப்படி ஒரு முன்னுரையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த உரையை ஆற்றியிருக்கிறேன். பழைய பாடல் பணி தொய்வின்றி தொடரும். நாம் வேறு உலகத்திற்கு செல்வதைப் போல அது தெரிகிறது எனக்கு. இன்பம் என்பது இருவரின் உரிமை, யார் கேட்டாலும் இளமைக்கு பெருமை. அங்கே மாலை மயக்கம் யாருக்காக, இங்கே மயங்கும் இரண்டு பேருக்காக. இது நாளை வரும் என்று காத்திருந்தார், ஒரு நாளல்லவோ வீணாகும். இப்படி பாடுவதற்கு, ரசிப்பதற்கு, உங்களோடு அந்த இனிமையான கானங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எவ்வளவோ பாடல்கள் நம்மிடம் இருக்கின்றன. அதை நாம் தொடர்ந்து பேசுவோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.